இருக்கு அப்படின்னா பாஜகவை வந்துட்டு தீவிரமா வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, விமர்சனம் வருதுங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஜனநாயகம் பத்தி பேசும்போது கூட இங்கேயும் அங்கேயுமான குற்றச்சாட்டுகள் தான் இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப பாஜகவை எதிர்க்கிறது இல்லையா, அவர் துணிஞ்சு எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குரல் இருக்கு. அப்படி இல்லை. அதாவது ஒரு கட்சியோட வலிமை தமிழ்நாட்டில் யாருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். பாஜகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து டெல்லியில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால இங்கே வந்து அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போறாங்களே தவிர இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் 3 to 5% கிடையாது. பாஜக வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. டெல்லியில் வந்து கொள்கை ரீதியாக எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் வக்ஃபுக்கு எதிராக நாங்கள் போராடணும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஸோ என்ன எங்க தேவையோ எங்க கொள்கை ரீதியாக இருக்கிறாங்களோ அங்கே கடுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எதிர்த்திருக்கோம். இங்கே வந்து ஒருத்தர் கிரவுண்ட்ல இல்லாமலே அவர் ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் தேர்தல் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அரசியல் ரீதியாக வந்து அவங்களை வந்து திமுக வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க பேரளவுக்கு. ஆனால் அவங்களுடைய படம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்கு மேலே அழுத்தங்களும் யாரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னா எங்களுடைய தலைவருடைய படத்தும் ஜனநாயக படத்தை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து ஏற்றுனாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதுதான் அவர் வெளிப்படுத்தினார். இதில் திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துச்சுங்கிறத அவர் பதிவு பண்ணார். பிகாஸ் ஆஃப் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, எங்க படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல. ஸோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக கூடிய திரு முருகன் அவர்களும் உதயநிதி அவர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முட்டுக்கட்டை போட்டாங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாரு. நீதி வேணும்னு கேட்டு ஆரம்பிச்சாரு. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் நீதி வேணும்னு கேட்டு அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாரோ, தலைவருடைய பிரச்சாரம் நீதி வேணுங்கிற பிரச்சாரம் தமிழக மக்கள் முழுவதும் அவர் என்ன தவறு செய்தாரு, அவர் படத்தை நிப்பாட்டுறீங்க, அவர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிற குரல் வந்து தமிழ்நாடு முழுசும் ஒழிச்சிட்டு இருக்கு. அதுக்கான ஆதரவாளிகள் தான் நீங்க வந்து கிரவுண்ட்ல பாப்பீங்க. நிச்சயமா இன்னொரு